4 பேர்ல யார் வேணாலும் வெல்லலாமா? ஆஹ் அது ஃபஸ்ட்டு 3 பேருக்குள்ள யார் வேணால் வெல்லறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. அண்மையில் தந்தி டிவி தொலைக்காட்சி ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருந்தாங்க. அந்த கருத்து கணிப்பை அருண் கிருஷ்ணமூர்த்தி என்ற நபர் நடத்தி இருந்தாராம். பொதுவாக கருத்து கணிப்புகளை நம்ம புறக்கணித்தாலும் அதில் 1000 குறைகள் இருந்தாலும் அவங்கவங்க பார்வையிலையும் அவங்களுக்கு தோன்றக்கூடிய ஒரு சில காரணங்களை மையப்படுத்தியும் ஒரு முடிவுக்கு வந்து தான் கருத்து கணிப்பை வெளியிடுவாங்க. அதன் அடிப்படையில் காரைக்குடி தொகுதியில் கடுமையான 3 முனை போட்டி இருக்கு. சீமானை தவிர்த்து மற்ற 3 வேட்பாளர்களை யாராவது ஒரு வேட்பாளர் வெற்றி பெறுவாரு அப்படின்னு அவருடைய கருத்தை தந்தி டிவியில சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் பார்த்தா இதுக்கெல்லாம் கருத்து கணிப்பு இல்லை, கருத்து திணிப்பு அப்படின்னு நம்ம கடந்து போயிடலாம். காரைக்குடி தொகுதியில போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள்ல வரலாறு பேசக்கூடிய, உண்மை பேசக்கூடிய, நேர்மையா இருக்கக்கூடிய ஒரு நபரா, தலைவனா அண்ணன் சீமான் இருக்கிறாரு. சீமானுடைய வைப்ரேஷனே அண்ணன் சீமானுக்கு வெற்றியை தேடி தரும். இது எல்லாருக்குமே தெரியும். அண்ணன் சீமான மக்கள் எப்படி பார்க்குறாங்க, மற்ற 3 வேட்பாளர்களையும் எந்த நிலையில வச்சு பார்க்குறாங்க. தந்தி டிவி பணத்துக்கு விலை போயிட்டாங்க, பணம் பேசக்கூடிய இடத்துல நேர்மைக்கு என்ன வேலை, இந்த மாதிரி ஆதாரத்தோட ஒரு சில நபர்கள் வெளியிட்டிருந்தாலும் அருண் கிருஷ்ணமூர்த்திங்கிற நபருடைய குறுக்கு புத்தி தான் இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கு. அவருடைய கருத்து தவறா போனாலும், அசிங்கப்பட்டாலும், 1000 குறைகளோட கருத்து கணிப்புகளை சொன்னாலும், எப்படி நம்ம அண்ணே திருநாவுக்கரசர் கருத்து கணிப்புகளின் பிதாமகனா இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு முன்னேறணும், நம்ம ஃபேமஸ் ஆகணும் என்ற இழிவான நோக்கத்துக்காக தான் அவர் இந்த மாதிரி கருத்தை வெளியிட்டிருக்காரு. ஏன்னா இவர் அண்ணன் சீமான் தோற்பதற்கு சொன்ன காரணங்கள் இறுக்கமான, உண்மைக்கு நெருக்கமான காரணங்களா இல்லை. இவர் சொல்லக்கூடிய காரணங்கள் ரொம்பவும் வீக்கா, அரசியலின் நுட்பங்கள் தெரியாதவங்க பேசுற மாதிரி இருக்குது. அவர் இந்த மாதிரியான கருத்துக்களை திட்டமிட்டே வெளியிடுறாரு அப்படின்னு நம்மளால பார்க்க முடிகிறது. ஏன்னா இந்த கருத்தின் மூலம் நாம் தமிழரின் எதிர்ப்பை சம்பாதிச்சிட்டாரு. அப்புறம் சொல்லவே வேண்டாம், விஜய் ரசிகர்கள் முதல்ல உங்க தலைவனை ஜெயிக்க சொல்லுங்க, அப்புறம் எங்களோட போட்டியிடலாம் அப்படின்னு அவர்களை தூண்டி விட்டு தீனி போட்டு அவர் நினைச்ச காரியத்தை சாதிச்சிட்டாரு. எனவே அருண் கிருஷ்ணமூர்த்தியுடைய கருத்துக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டாம், அவரை ஒதுக்கி வையுங்க, புறந்தள்ளுங்க. திருநாவுக்கரசருடைய ஒவ்வொரு கருத்துக்கும் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி இது தவறா இருக்கு, நீங்க சொல்லக்கூடியது தவறான கருத்தா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம அவரை வளர்த்துட்டோம். இன்னைக்கு அவர் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம் உருவாயிருச்சு. திருநாவுக்கரசர் தம்பியா அருண் கிருஷ்ணமூர்த்தியை உருவாக்க வேண்டாம். எனவே நீங்க சொல்லுங்க, காரைக்குடியில தமிழ் மகன் அண்ணன் சீமான் வெற்றி பெறுவாரா, இல்லை அருண் கிருஷ்ணமூர்த்தி சொன்ன மாதிரி சீமான் களத்திலேயே இல்லையா என்று மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.